சார் வணக்கம். தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. தமிழகத்தில் 39, பாண்டிச்சேரியில் சேர்த்து 1, இந்த 40 தொகுதியிலையும் வெற்றி நிலவரம் எப்படி இருக்கு? 40 நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. 40ம் நமதே, நாடும் நமதேன்னு சொல்லியிருக்காரு. கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகஸ்ட் 28ஆம் தேதி தமிழ்நாட்டில் முதல் கழகத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட மாதம். அவர் கழகத் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நடைபெற்ற எந்த தேர்தலிலுமே தோல்வி என்பதே சந்திக்காத ஒரு தலைவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அது முதல்ல நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 39 வெற்றி பெற்றிருக்கார். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது 40க்கு 39. அதுக்கடுத்து நடந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்பொழுது உள்ளாட்சி மன்றத்தில் 60% இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இடங்கள்லையும் வெற்றி பெற்றிருக்கு. அதற்கு பிறகு நடைபெற்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்ன உடனேயே தங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்த காட்சியை உலகத்தில் இருக்கின்ற தமிழ் அத்துணை பேரும் பார்த்தார்கள் என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆகவே தொடர்ந்து கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு எல்லா தேர்தல்களையும் வெற்றி பெற்றுக்கிட்டே தான் இருக்கார். அதனால் நான் சொல்கிறேன், இது நான் சொல்கிறது இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் சொல்வது 39க்கு 39, பாண்டிச்சேரி சேர்த்து 40க்கும் 40, 40ம் நமதே, நாடும் நமதே. அது காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை வெற்றி பெறுவதற்காக தீவிரமாக நீங்கள் களத்தில் இருக்கீங்க. ஆனால் பாமக வேட்பாளர் என்ன சொல்கிறாரா, நான் உள்ளூர் மண்ணின் மைந்தனே, அவர் வெளியூருக்காரு, அதனால் வெற்றி வாய்ப்பு எனக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்கள் தலைவர் எங்கள்கிட்ட கூப்பிட்டு சொன்னது என்ன சொன்னார்னா, எங்களை எல்லாம் அழைத்து மாவட்ட செயலாளர் அமைச்சர்களை அழைத்து என்ன சொன்னார்னா, யார் நிற்கிறார் என்பது நமக்கு கவலை இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளிலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் தான் போட்டியிடுகிறேன்னு எங்களுக்கு சொன்ன பிறகு, அவர் யார்? எங்கள் அண்ணங்க, எங்கள் சொந்த அண்ணன். எங்கள் சொந்த அண்ணனே சொன்ன பிறகு எங்களுக்கு என்ன வேலை? அதை விட வெற்றி பெற வைக்கிறதா எங்களுடைய வேலை, எங்களுடைய கடமை, எங்களுடைய பொறுப்பு. உணர்வுபூர்வமாக பணியாற்றிட்டு இருக்கோம். கை நிற்கிது காங்கிரஸுக்கு நாங்கள் நினைக்கிறதே இல்லை. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எங்கள் அண்ணன் நிற்கிறாருங்கிற உணர்வு தான் செயல்பட்டுருக்கோம். அதில் உறுதியாக வெற்றி பெறுவோம். கடலூர் மாவட்டம் கிராமங்கள் நிறைந்த பகுதியாகும். நீங்கள் கிராமத்தில் வாக்கு சேகரிக்க போகும்போது என்ன வாக்குறுதியை முன்னிறுத்தி, என்ன கோரிக்கையை முன்னிறுத்தி மக்களை சந்தித்து வரீங்க சார்? இது இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் நிரம்ப தெரிந்து வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து வைத்திருப்பதை விட அண்டை மாநிலங்கள் இருக்கின்ற இந்தியாவில் இருக்க மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள்லாம் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்தை நடத்துகிறாரு, இப்படிப்பட்ட நலத்திகளை கொண்டு வராருன்னு பார்த்துட்டு போய் தான் இன்றைக்கி அண்டை மாநிலங்களில் முதல் உதாரணம் சொல்லணுன்னா மகளிர் உரிமை தொகை முதலமைச்சர் 1000 ரூபா சொன்னாங்க. அது எல்லா கட்சிகளும் நடக்காதுன்னு சட்டமன்றத்தில் கூக்குரலும் போட்டாங்க. அவர் யார்? நம்ம முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய அன்பு பிள்ளை. தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? செய்வதைத்தான் சொல்வேன், சொல்வதைத்தான் செய்வேன்னு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் நம்ம முதலமைச்சர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அண்ணா பிறந்த நாளில் செப்டம்பர் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை 1000 பேருக்கு 1000 ரூபா கொடுத்தாரு. அது 1,17 லட்சம் பேருக்கு இப்போ கொடுத்து முடிச்சிருக்காரு. எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இப்போ வந்தார் கடலூர் மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு. விருதாசனத்தை பேசும்போது சொல்லியிருக்காரு, 1,17 லட்சம் பேர் கொடுத்துட்டோம், இன்னும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிடைக்கவில்லை என்ற வருத்தங்கள் இருப்பதாக நான் அறிகிறேன். அதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் தேர்தல் முடிந்த பிறகு இவற்றையெல்லாம் நிறைவேற்றி தருவேன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி ஒவ்வொரு கிராமத்திலையும் போகும்போது பார்த்திங்கன்னா மக்களே உணர்ந்திருக்கிறார்கள். மாதம் 1000 ரூபா, வருஷத்துக்கு 12,000ங்க. ஸோ 12,000 ரூபாய் கொடுக்குற காரணத்தால் இன்றைக்கி பெண்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். எப்போ தேர்தல் வரும், நல்ல மாமனிதர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார், ஆகவே அந்த நல்ல மனிதருக்கு, உதாரணமான இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டின முதலமைச்சருக்கு அவர் சொல்கிறது கை சின்னத்திற்கு, கடலூர் நாடாளுமன்ற போட்டியிட கை சின்னத்துக்கு ஓட்டு போடணுன்னு பெரும்பான்மையான பெண்கள் ஆதரவாக இருக்காங்க. எப்போ தேர்தல் 19 என்றைக்கு வரும் என்று காத்து கொண்டிருக்கிறாங்க. தமிழகத்துக்கு இந்த கடந்த சில மாதங்களில் அதிக முறை பிரதமர் மோடி பெற்றிருக்காரு. நீங்கள் பரப்புரைக்கு போகிறீங்க, மக்களை சந்திக்கிறீங்க.
அதெல்லாம் எடுபடுதா? மோடி வந்துட்டு போனார், அதெல்லாம் எடுபடுதா? அதை பற்றி மக்கள் நினைக்கிறதே இல்லை, சிந்திக்கிறதே இல்லைங்க. ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து மகளிர் உரிமை தொகை 1000 மட்டும் கொடுக்கல. எல்லா வீட்டிலும் படிக்கக்கூடிய பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைங்க, அதாவது அது பிஎல் படித்ததாக இருக்கட்டும், டாக்டர் படிக்கிறவங்களா இருக்கட்டும், பொறியியல் படிக்கிறவங்களா இருக்கட்டும், நர்ஸு கோர்ஸ், எந்த கோர்ஸ் படித்தாலும் அவங்களுக்கு 1000 ரூபா போட்டுடுறாரு மாதம் மாதம். ஒரு அப்பா அம்மா செய்யக்கூடிய கடமையை ஒரு அண்ணனாக இருந்து செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். ஒரு புறம் மகளிர் உரிமை தொகை, ஒரு புறம் புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபா கொடுக்குறாரு. அப்புறம் இதை விட ஒரு சிறப்பான திட்டம் என்னென்னா, காலை உணவு திட்டங்கிற திட்டம் இந்தியாவில் முதல்ல இன்றைக்கு எல்லா ஏழை குழந்தைகளும் காலையில் போனோடனே வயிறார சாப்பிட்டு சந்தோஷமாக படிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, பெற்ற தாய் தந்தையர்கள் நம்ம பிள்ளை காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போனால் சந்தோஷமாக சாப்பிட்டு நல்லா படிப்பாங்கிற ஒரு நிம்மதி பெருமூச்சை விட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதனால் நான் சொல்லலை, எங்கள் அண்ணன் முதலமைச்சர் தான் நான் சொல்லலை. இன்றைக்கு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 10-15% மாணவருடைய எண்ணிக்கை வருகை பதிவு கூடியிருக்கு இன்றைக்கி. இதெல்லாம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய மாற்றம். அதனால் மோடி வராரா போகிறாரங்க பற்றி யாரும் கவலைப்படுறதில்ல. அவர்கள் முதலமைச்சருக்கு தங்கள் நன்றி கடனை காட்டுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு பிறகு அந்த நன்றி கடனை காட்ட போகிறாங்க. அதனால் உறுதியாக கடலூர் நாடாளுமன்றம் மிகப்பெரிய வெற்றி பெறும். கடந்த தேர்தலில் வந்து பாஜகவுடன் கூட்டணி வச்சாதான் நாங்கள் வந்து தோல்வி விட்டோம், இப்போ நாங்கள் வந்து தனித்து போட்டிடுறோம், நல்லா மக்களவைத் தேர்தலில் வெற்றி எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அதிமுக சொல்லுது. அதோடைய வெளிப்பாடு கடலூரில் எப்படி இருக்கும்? அது இந்த கூட்டணி கிட்டலாம் இப்போ யாரும் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிறதில்ல சார். இங்கே எந்த கூட்டணி யாரோட போகிறாங்க, அதுக்கு எந்த கூட்டணி காலையில் ஒரு கூட்டணி இருப்பாங்க, மாலையில் ஒரு கூட்டணி நிற்பாங்க, அதை பற்றிலாம் இப்போ யாரும் சிந்திக்கிறதே இல்லை. இப்போ ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர் யாருன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான் மக்கள் மனசில் நினச்சிருக்கார். அவருடைய பிரச்சாரத்தை பார்க்குறது எப்படி சார் இருக்குது? எங்கே பார்த்தாலும் மக்கள் அதை பற்றி தான் முணுமுணுப்பு, அதான் அந்த மர்மரிங்க தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை விட எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. வரும்போதெல்லாம் பார்க்குறீங்களா, விருத்தாசலம் கூட்டம், நான் கூட்டின கூட்டத்தில் 25,000 பேர் கூட்டியிருந்தாங்க. அதே போல் உளுந்தூர்பேட்டையில், அந்த பக்கம் இங்கே போனீங்கன்னா ஜெயங்கொண்டத்தில், அந்த பக்கம் காட்டுமன்னார் கோயிலில், அங்கே சிதம்பரத்தில், கடலூரில் மக்கள் வெள்ளத்தில் தான் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? அதாவது இந்தியா கூட்டணி, குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கை காட்டுகின்ற அத்தனை வேட்பாளர்களும் 40க்கு 40 வெற்றி பெறும், 40ம் நமதே, நாடும் நமதே என்று மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். கூட்டணியை பற்றிலாம் மக்கள் யாரும் சிந்திக்கிறதே இல்லை சார். கடலூர் மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு போனார்னா கடலூர் மாவட்ட வளர்ச்சிக்கு எதை முன்னிறுத்தணும், எந்த திட்டத்தை கொண்டு வரணும்னு அவரை நீங்கள் வலியுறுத்துவீங்க? கடலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி. வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு சென்றவுடன் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திற்கு பணியாளர்கள் தேர்வு செய்கின்ற பொழுது தற்பொழுது நடைமுறையில் வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக தேர்வு செய்யப்படுகிறார்கள் என்ற ஒரு கருத்து நிலவி வருகிறது. அது இளைஞர்களிடத்திலே மிகப்பெரிய வலியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வலியை போக்குகின்ற வகையில் டாக்டர் விஷ்ணு பிரசாத் அவர்கள் இனி வருங்காலங்களில் என்எல்சி நிர்வாகத்திற்கு தொழிலாளர்களை தேர்வு செய்கின்ற போது, பணியாளர்களை தேர்வு செய்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். குறிப்பாக கடலூர் மாவட்டத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பது குறித்து தன்னுடைய கருத்தை நாடாளுமன்றத்திலே வலியுறுத்துவதாக தெரிவித்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் என்எல்சியிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீரை கடலூர் நாடாளுமன்றத்திற்கு உட்பட்டிருக்கின்ற பல்வேறு பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு, அந்த குடிநீரை கொண்டு செல்வதற்கான கருத்தை வலியுறுத்துவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.